வணக்கம். இன்றைய குறளின் குறள் பதிவில் நாம் பார்க்க போகும் குறள், சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடொன்றுங்களிறு. அதாவது, உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல் ஊக்கமுடையவர்கள் அழிவு வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள், தங்கள் பெருமையை நிலைநாட்டவே முயற்சிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல இன்னல்களை எதிர்கொள்றதுக்கு இந்த ஒற்றை திருக்குறள் போதும். அந்த அளவுக்கு இந்த திருக்குறள்ல ஆழமான கருத்து புதைஞ்சிருக்கு. நிகழ்காலத்தில் பல பேருடைய மனம் பார்த்தீங்கன்னா தளர்ந்து போயிருக்கு. வாழ்றதுக்கு பிடிக்காம, வாழ முடியாம பலருடைய வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் சூழ்ந்திருக்கு. இங்க நிறைய பேருக்கு வாழ பிடிக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு வாழ்க்கை மேல பிடிப்பு இல்லாம இருக்கிறதால தான். அமைதியா உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரியும், நம்முடைய சூழலும் சூழ்ந்து இருக்கிறவங்களால தான் இந்த விதமான மனப்பான்மை நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறது. இங்க பல பேர் ஒரு விதமான குற்ற உணர்வுலையும் மன விரக்தியிலும் தான் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மன்னிக்கணும், வாழ்ற அப்படிங்கிற பேர்ல வெறுமனே இருக்காங்க. கடமைக்குன்னு வாழறதும் ஏதோ வாழணும்னு வாழறதும் நம்முடைய வாழ்க்கைய இன்னும் மோசமான நிலைக்கு தான் கொண்டு போகும். அவங்க வாழ்க்கையை வாழாம இருக்கிறத தாண்டி வேற ஒரு தண்டனை எதுவுமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. வெறுமனே சூழல் கைதியா வாழ்றதுக்காக மட்டுமே நாம யாருமே மனித பிறவி எடுக்கல. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இந்த மனித பிறவி அப்படிங்கிறது இயற்கையால நமக்கு வழங்கப்பட்ட ஆகச்சிறந்த ஒரு பரிசு. அவங்க வாழ்க்கையை வாழாம இருக்கிறத தாண்டி வேறொரு தண்டனை எதுவுமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. 1000 குறைகள் குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி தான் நம்முடைய வாழ்க்கையை நாம நேசிக்கணும். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இந்த மனித பிறவி அப்படிங்கிறது இயற்கையால நமக்கு வழங்கப்பட்ட ஆகச்சிறந்த ஒரு பரிசு. இந்த பரிசை எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவு தான் நாம இயற்கையை, நம்ம வணங்கக்கூடிய இறைவனை மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். யார் யாருக்காகவோ எதுக்காகவோ நம்முடைய வாழ்க்கையை நாம வெறுக்கவோ ஒரு விதமான குற்ற உணர்வுல இருக்கவோ நம்ம யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஒரு பொருளோட மதிப்பு நமக்கு தெரியல அப்படின்னா ஒன்னு அதை சரியா பயன்படுத்த மாட்டோம், இல்ல தவறா பயன்படுத்துவோம். இது ரெண்டும் தான் பலருடைய வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கு. நம்ம கையில இருக்கிறது வைரக்கல்னு தெரியாம கூழாங்கல்னு நம்ம நினைச்சு அதை நம்ம தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையை வீணடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்க வாழ்க்கையை நீங்க வீணடிக்காதீங்க. எல்லாவித குற்ற உணர்வுல இருந்தும் வெளியே வாங்க. ஒவ்வொரு நாளுமே புது புது எண்ணங்கள், புது புது சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடைய ஒற்றை சாரம் நீங்க. முதல்ல உங்களை நீங்க நேசியுங்க. உங்க மேல எப்பவும் ஒரு மதிப்பு உங்களுக்கு இருக்கணும். தங்கம் சேற்றில விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதோடைய மதிப்பு அது எப்பவும் இழக்காது. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உயிரோடு இருக்கிறத விட உயிர்ப்போடு இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். உங்களை குறிச்சும் உங்களுடைய வாழ்க்கையை குறிச்சும் நல்ல விதமான எண்ணங்களுக்கு இனி முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை உங்களால நிச்சயம் வாழ முடியும். உங்களை குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கவோ மற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு கூட அதிகாரம் கிடையாது. திரும்பவும் ஞாபகப்படுத்துற, 1000 குறைகள் குற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நேசிக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு விதமான சலிப்பும் வெறுப்பும் வருதோ அப்ப எல்லாம் இந்த திருக்குறளை நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கான தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடொன்றுங்களிறு. இந்த இடத்துல உறவோர் அப்படின்னா ஊக்கமுடையோர் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுடைய ஊக்கத்தை நீங்க விட்டுறாதீங்க. எல்லா விதத்திலையும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் நீங்க வாழணும். உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.